ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து நான் ரிவ்யூ பண்ணதுனால ஒரு விஷயத்தில் தெளிவானேன். அதையும் அப்புறம் வந்து என்னோடய 4th வீடியோவில் வந்து ரியல் லைஃப் ஒருத்தவங்களோட தான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் வந்து ரமேஷ் சாருங்கிறவரோட அவர் கூட ட்ராவல் பண்ணி அவர் சில விஷயம் சொன்னார். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, நான் பஸ்ஸில் ஒரு ஊருக்கு போகும்போது என் பக்கத்தில் அவர் உட்காந்துருந்தார். உட்காரக்கான சுச்சுவேஷன் வந்தது, பேசுகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்தது. ஆக்சுவலாக என்னென்னா, நான் போய் உட்காந்து என் பக்கத்தில் உட்கார சொன்னார். அவர் முன்னாடியே வந்துட்டார். ஸோ முன்னாடியே வந்துட்டனால மற்றவங்களாம் உட்காந்துருக்கெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருந்தார். நான் போய் உட்காந்ததும் நான் வந்து ஒரு ஊருக்கு போகணும். அந்த பஸ்ஸு அந்த ஊர் போயிட்டு இன்னொரு ஊர் தான் போகுது. ஸோ ஒன்று அந்த பஸ்லேயே ட்ராவல் பண்ணலாம், அடுத்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். அப்போ அவர் சொன்னார், இந்த பஸ் வந்து வெயிட் பண்ணணும், நீங்கள் அதுக்கு அடுத்த பஸ் அங்கே போய் அந்த ஊரில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுச்சுன்னா அடுத்து வெயிட் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி ஆகிடும். வேறு வேறு பஸ் மாறி போகும், நிறைய பஸ் இருக்கும்னு சொல்லி எனக்கு ஐடியா சொன்னார். ஸோ வாண்டடாக தான் அவர் வந்து வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறாரு எனக்கு. அப்போதைக்கு இவர் எனக்கு சொல்லிவிட்டு நான் வந்து உட்காந்து எனக்கு இங்கே உட்கார சொல்லிவிட்டு அது அவர் சஜஷன் கொடுக்குறாரு. இப்போ அது மாதிரி நல்லா சீக்கிரம் போக முடிஞ்சு, என்னோடய டெஸ்டினேஷன் சீக்கிரம் அடைய முடிஞ்சிச்சு அவர் மூலிமா. அது எதனால் இது சொல்கிறேன்னா, அது வந்து அவர் வந்து அதுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அவர் பண்ணுறதை நான் நோட்டீஸ் பண்ணேன். சைடில் உட்காந்துருந்தாங்க, முன்னாடியே வந்ததுனால அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு. என்னென்னா, அவங்க ஃபேமிலியாக வந்துட்டு மாற்றி உட்காந்துருந்தாங்க. புதுசாக ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு சஜஷன் கொடுத்து அவங்க 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு இவங்க கண்டக்டரே வந்து அந்த ஃபேமிலியை மாற்றி உட்கார வச்சிட்டார். ஸோ வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் இப்படிலாம் உட்காந்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக அவர் ஹெல்ப் பண்ணார். அப்போதைக்கு எனக்கும் ஹெல்ப் பண்ணதுனால அவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, ஒரு பொய்யே சொன்னதில்லை அப்படின்னு சொன்னார். பொய்யே சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு நானே நோட்டீஸ் பண்ணேன். நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் நான் அவர் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன்ல. அப்போ அவர் சொல்கிறார் என்கிட்ட, இந்த மாதிரி சில விஷயங்கள் பேச வரும்போது நம்ம வந்து நல்லதே பண்ணுறோம், பொய் பேச மாட்டோம், நல்லா கரெக்டாக இருப்போம், மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சில பேர் நம்மளே யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டியில் கூட ரஜினிகாந்த் சார் கூட நல்லவன் வந்து ரஜினி சாணக்கியனும் அது சொல்லுவாங்க, யாரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அந்த இதெல்லாம் நல்ல வந்து அவங்கள மாதிரி இருக்கணும், நெளிவு சொலிவு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கெட்டது நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ஹாப்பி மார்னிங் கைஸ். எனக்கு டைம் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த ரிவ்யூ பண்ணுறதை வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். ஹாப்பி மார்னிங். தேங்க்யூ, வணக்கம், நன்றி.